எக்ஸாம் பாயிண்டருக்கு வரவேற்கிறேன். 2025ஆம் ஆண்டு நூற்றாண்டு காணும் ராஜம் கிருஷ்ணன் அவரோட நாவல்களையும் அந்த நாவலோட மைய கருக்களையும் பார்க்கணும். கண்டிப்பா ஒரு வினா எதிர்பார்க்கலாம். ராஜம் கிருஷ்ணன் தமிழில் மானுடவியல் சார்ந்து எழுதக்கூடிய முதல் நாவலாசிரியர். கள ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் மக்களின் வரலாறு எழுதுறவங்க தான் ராஜம் கிருஷ்ணன். இதுதான் அவங்களோட தனி சிறப்பும் கூட. அவங்க எழுதின ஒவ்வொரு நாவலையும் அந்த நாவலோட மையக்கருவையும் பார்க்கலாம். சேற்றில் மனிதர்கள் என்ற நாவல் அமைப்பு சாரா விவசாய தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை மையப்படுத்திய நாவல். வேருக்கு நீர் 1973ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் இது. விவசாய உழைப்பாளர்களின் வாழ்க்கை சுமைகளை நிகழ்ச்சியுடன் சித்தரிக்கக்கூடிய நாவல் இது. அதற்கு அடுத்தது மண்ணகத்து பூந்துளிகள், பெண் சிசு கொலைக்கான காரணங்களை ஆராயும் சமூக பிரச்சனையை மையப்படுத்திய நாவல் இது. குறிஞ்சித்தேன் நீலகிரியில் வாழும் படுகர்களின் வாழ்க்கை சூழலை மையப்படுத்தி விவரிக்கப்பட்ட நாவல். இந்த நாவல்லாம் எழுதுறதுக்காக அந்த நீலகிரி பகுதியில போயிட்டு தங்கி அந்த மக்களோடு வாழ்ந்து அவளின் வாழ்வியலை பதிவு செஞ்சிருப்பாங்க. அடுத்த நாவல் கருப்பு மணிகள் 1970ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் உள்ள உப்புள தொழிலாளர்களின் வாழ்வை மையப்படுத்தி நேரில் கண்டு எழுதிய நாவல் இது. அடுத்து முள்ளு மலரும் பீகார் கொள்ளை கூட்ட தலைவன் டாகு மாஞ்சி என்ற ஒரு கொள்ளைக்கூட்ட தலைவனை சந்தித்த அனுபவத்தை முள்ளு மலரும் என்ற பெயர்ல நாவலா உருவாக்குனாங்க. கூட்டு குஞ்சுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாவல் இது. குழந்தை தொழிலாளர்களின் துயரங்கள் மற்றும் மனித பேராசையை வெளிப்படுத்தும் முக்கியமான ஒரு படைப்பா கருதப்படுது. சிவகாசியில் அந்த குழந்தை தொழிலாளர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத மையப்படுத்திய நாவல் இது. விலங்குகள் என்ற இன்னொரு நாவல் இருக்கு. அந்த நாவல் பெண்களின் அடிமை நிலையை பிரதிபலிக்கக்கூடிய சமூக விமர்சன ரீதியிலான நாவல் இது.